ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டோரேமானோட லாஸ்ட் எபிசோட்ல டோரேமான் உண்மையாகவே நோபிதாவை விட்டுட்டு போயிருவானா. அண்ட் ஷின்சானோட லாஸ்ட் எபிசோட பத்தி கேக்குறதுக்கு உண்மையாகவே ரொம்பவே சோகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸோட லாஸ்ட் எபிசோட எப்படி முடிச்சாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அண்ட் லிட்டில் சிங்கமோட லாஸ்ட் எபிசோட பார்த்து ரொம்பவே ஷாக் ஆக போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட சைல்ட்ஹுட் கார்ட்டூனான பென்டன்ல இருந்து கரேஜ் தி கவர்லி டாக் வரைக்கும் உங்களோட ஃபேவரட் கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஸோட லாஸ்ட் எபிசோட தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால கார்ட்டூன் அண்ட் அனிமே லவர்ஸ் எல்லாரும் வீடியோ இப்போ ஒரு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்களோட கார்ட்டூன் அண்ட் அனிமே லவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸ். ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸ் பத்தி சொல்லணும்னா இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு கார்ட்டூனா இருக்குது. இந்த கார்ட்டூனோட ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம இந்தியால வந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து குழந்தைங்க எல்லாமே அதுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டாங்க. அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஃபன்னியா இருக்கும். இது ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸோட முழுசா 7 சீசன்கள் வந்ததுக்கு அப்புறமா கடைசி அதோட கிரியேட்டர்ஸ் அதோட லாஸ்ட் எபிசோடையும் காமிச்சிட்டாங்க. அந்த எபிசோட ஒருவேளை நீங்க பார்க்காம இருக்கலாம். நம்ம சேனல்ல முன்னாடி இருந்தே பாக்குறவங்களுக்கு ஒருவேளை அந்த எபிசோட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா ஆகி அண்ட் தி காக்ரோச்சஸோட அந்த லாஸ்டா வந்த எபிசோடோட பேர் தான் ரன் ஃபார் தி ஷெல்டர். இந்த எபிசோட்ல காக்ரோச்சஸ் ஜாக்க உண்மையாகவே வேற மாதிரி பயம் காட்டிடுவாங்க. ஆக்சுவலா காக்ரோச்சஸ் ஆகியோட வீட்டை சுத்தி எந்த மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்கி இருப்பாங்கன்னா, ஜாக்க யாரோ அவனோட வீட்டை சுத்தி வளைச்சு அவனை போட்டு தள்ள போகிறதா நினைச்சிருவான். இதனால ஜாக் அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக வீட்டை சுத்தி அங்கே இங்கே அவனோட முழு முயற்சியும் பண்ணுவான். ஆனா ஃபைனலி ஜாக்குக்கு இது எல்லாமே காக்ரோச்சஸ் பண்ண ஒரு செட்டப் தான் சொல்லி தெரிய வந்துரும். அதுக்கப்புறமா ஜாக் காக்ரோச்சஸ்க்கும் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்கி அதுல காக்ரோச்சஸ்ட இருந்து ரிவெஞ்ச் எடுத்துருவான். நம்பர் 2, பர்மேன். உண்மையாகவே பர்சனலி சொல்லணும்னா நான் மிஸ் பண்ற சைல்ட்ஹுட் கார்ட்டூன்கள்ல முக்கியமான ஒரு கார்ட்டூன் பர்மேன் சொல்லலாம். ஏன்னா இந்த கார்ட்டூனை பாக்குறதுக்கும் லிட்டரலி அந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கும். வேலை அதே நேரத்துல நீங்க ரொம்பவே அதிகமா மிஸ் பண்ற ஒரு சைல்ட்ஹுட் கார்ட்டூன் எதுங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த பர்மேன் ஒரு நேரத்துல நிக் சேனல்லயும் ஹங்காமா டிவிலயும் வந்த நம்பர் 1 கார்ட்டூனா இருந்திருக்குது. இந்த பர்மேன் சீரிஸோட மெயின் கேரக்டர் தான் மிட்சு. அவன் ஒரு சூப்பர் ஹீரோவா இருப்பான். அந்த சூப்பர் ஹீரோ பேர் தான் பர்மேன். இது 1983ல ஸ்டார்ட் ஆகி அதோட 526 எபிசோடுகளும் லான்ச் ஆகிட்டு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி நம்மள அதோட ஃபேன் ஆக்கிச்சோ அதே போலவே அதோட லாஸ்ட் எபிசோட் நம்மள அள வச்சிட்டுன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா இதோட லாஸ்ட் எபிசோட்ல மிட்சு ரொம்பவே மெச்சூர் அண்ட் ஸ்ட்ராங் பர்மேன் ஆகிருவான். அவன் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கிறத பார்த்துட்டு பேர்ட் மனு ரொம்பவே ஹாப்பி ஆகிருவாரு. இதனால அவனுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அவனை பேர்ட் பிளானட்டுக்கு அனுப்புறதுக்கு இருப்பாரு. ஏன்னா அந்த பிளானட்டுக்கு மிட்சோ மாதிரியான ஸ்ட்ராங் மட்டும் இல்லாம ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்மன் தேவைப்பட்டு இருந்தது. இதை கேட்டு மிட்சோ ரொம்பவே சந்தோஷமாகறதோட சேர்த்து ரொம்பவே சேடும் ஆகிருவான். ஏன்னா அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரையுமே விட்டுட்டு அந்த பிளானட்டுக்கு போயாகணும். அண்ட் ஃபைனலா எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு பேர்ட் பிளானட்டுக்கு கிளம்பிடுவான். இதை சின்ன வயசுல பார்க்கும்போது உண்மையாகவே கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துட்டு. நம்பர் 3, பொக்கேமான். எந்த கார்ட்டூன் அண்ட் அனிமே நீங்க பாத்தீங்களோ இல்ல மிஸ் பண்ணீங்களோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பொக்கேமான் என்கிற ஒரு கார்ட்டூனை ஒரு முறையாவது பார்த்திருப்பீங்க. ஏன்னா பொக்கேமான் நம்ம சைல்ட்ஹுட்டோட ரொம்ப பெஸ்டான ஒரு கார்ட்டூன் ஒரு அனிமேன் தான் சொல்லியாகணும். இந்த பொக்கேமான் சீரிஸ்ல நம்ம நிறையவே பொக்கேமான்களை பார்த்தோம். அதுல எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் பிகாச்சு தான். இந்த பொக்கேமானோட கிரியேட்டர்ஸ் அதோட 1-2 சீசன்ல மொத்தம் 26 சீசன்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லிட்டரலி இந்த பொக்கேமான் நம்மளோட சைல்ட்ஹுட்ல இருந்து நம்மளோட அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கூடவே டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கறனால இது முடியும் போது யாராலையுமே அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. லிட்டரலி இந்த பொக்கேமான் ஒரு கார்ட்டூன் சொல்றதை விடவும் அதோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு எமோஷன் தான் சொல்லியாகணும். ஆனா இதோட கிரியேட்டர்ஸ் ஃபைனலி 2023ல இட்ஸ் ஓவர் ஃபார் ஆஷ் அண்ட் பிகாச்சுன்னு சொல்லி இதை முடிச்சிட்டாங்க. அதாவது ஆஷ் அண்ட் பிகாச்சுவோட ஜர்னி இதோட மொத்தமாவே முடிஞ்சது. இதோட லாஸ்ட் எபிசோட்ல ஆஷ் அவனோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு அவனோட புது ஜர்னிக்கு கிளம்பிடுவான். அண்ட் லிட்டரலி இந்த லாஸ்ட் எபிசோட பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா கதறி கதறி அழுதுருப்பாங்க. அப்படியே இதுவரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்பர் 4, ஷின்சான். நம்ம கார்ட்டூன் அண்ட் அனிமே உலகத்துல எல்லாத்த விட அதிகமா குறும்பு பண்ற ஒரு பையன் யாருன்னு கேட்டா அது கண்டிப்பா ஷின்சானை தான் சொல்லியாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஷின்சான் கிரேசி, ஃபன்னி, சாவேஜ், லிட்டரலி நோ வேர்ட்ஸ் டு சே. இந்த ஷின்சான் சீரிஸ் எந்த அளவுக்கு ஃபன்னாவும் என்டர்டெய்னிங்காவும் போயிட்டு இருந்ததோ அது கூடவே அதோட எண்டிங்கும் ஒரு நாள் வந்துச்சு. இந்த ஷின்சானோட லாஸ்ட் எபிசோட பத்தி பார்த்தோம்னா இல்ல ஷின்சான் அவனோட மாம் அண்ட் ஹிமாவாரியோட ஷாப்பிங் போயிருப்பான். ஷாப்பிங் மால்ல ஷின்சானோட மாம் ரொம்ப பிஸியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஹிமாவாரி ஷாப்பிங் மால்ல இருந்து ஊந்து அப்படியே நடு ரோட்டுக்கு வந்துருவான். தங்கச்சி ரோட்ல ஓடுறத பார்த்து ஷின்சானும் ஹிமாவாரியை பிடிக்கிறதுக்கு ஓடுவான். அந்த சமயத்துல ஒரு ட்ரக் வந்து 2 பேரையுமே இடிச்சு போட்டுட்டு போயிரும். அதுல ஷின்சானும் ஹிமாவாரியை செத்து போயிருவாங்க. அதோட ஷின்சான் சீரிஸே முடிஞ்சு போயிரும்னு சொல்லப்படுது. அதாவது இது ஒரு உண்மை சம்பவம். அதுல இருந்து தான் ஷின்சானோட ஸ்டோரி எடுக்கப்பட்டதாகவும் அண்ட் அந்த உண்மை சம்பவத்தை ஷின்சானோட லாஸ்ட் எபிசோட வைக்க போறதாகவும் சொல்லப்படுது. ஆனா இது அபிஷியல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபேன் தியரி தான். அதனால இது சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஒருவேளை உண்மையாகவே இப்படி நடந்தா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 5, லிட்டில் சிங்கம். இந்தியால உருவாக்கப்பட்ட இந்த கார்ட்டூன் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ரொம்பவே பாப்புலரா இருக்குது. இதை இந்தியாவோட சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாக்குறதுக்கு விரும்புறாங்க. இதுல ஒரு 9 வயசு பையன் போலீஸ் ஆகி கிரிமினல்ஸ்ல இருந்து சிட்டியை காப்பாத்துவான். இந்த கார்ட்டூனை ஹிந்தில ரீமேக் ஆகி வந்த சிங்கம் மூவியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி
ஆகி தான் உருவாக்குனாங்க. இதோட ஆரம்பம் 3 சீசன் 410 எபிசோடுகளோட ஆகிச்சு. எபிசோடுகள் கூடவே இதோட நிறையவே மூவிஸும் ரிலீஸ் ஆகிச்சு. அண்ட் இதோட லாஸ்ட் எபிசோட 13 நவம்பர் 2022ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது இது மொத்தமா முடிஞ்சது என்கிறத விடவும் இத டிஸ்கவரி கிட்ஸ்ல ரோல் நம்பர் 21 ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நம்பர் 6 பென்டன். கண்டிப்பா உங்கள நிறைய பேர் இந்த கார்ட்டூனை பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் பென்டனோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாவும் இருப்பீங்க. ஏன்னா இந்த கார்ட்டூன் அந்த அளவுக்கு ஆக்ஷன் பேக்டாவும் அமேசிங்காவும் இருக்கும். அதுலயும் பென்னோட எல்லா ஏலியன்ஸ்ல இருந்து மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருந்த ஒரே ஏலியன் 4 ஆர்ம்ஸ் தான். இந்த பென்டனோட லாஸ்ட் எபிசோட பத்தி பேசுறதுக்கு போனோம்னா இதோட 4 சீசனுக்கு அப்புறம் 11 ஏப்ரல் 2021ல இது முடிஞ்சது. அந்த லாஸ்ட் எபிசோடோட பேர் தான் குட் பாய் அண்ட் குட் ரிட்டர்ன்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல ஃபைனலா பென்னோட சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு போயிடும். இதனால கிராண்ட்பா பென்னை வீட்ல டிராப் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா பென்னோட ஸ்கூல் லைஃப் மறுபடியும் கண்டினியூவா போயிட்டு இருக்கும்போது தான் அடுத்த நாள் அவனோட ஸ்கூல்ல ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிரும். உடனே பென் ஓடி போய் ஏலியன் ஆகி எல்லாரையுமே காப்பாத்திடுவான். அப்ப பார்த்து அந்த இடத்துக்கு டாக்டர் அமினோவும் வந்துருவாரு. இத மாதிரி பென்னோட லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. நம்பர் 7 டோரேமான். கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஸ பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதுல டோரேமான் இல்லாம இருந்தா அது எப்படி இருக்கும்? சோ வாங்க உங்களோட என்னோட எல்லாரோட ஃபேவரட்டான டோரேமானோட லாஸ்ட் எபிசோட பத்தி பார்க்கலாம். இந்த டோரேமானோட ஆரம்பம் முதல்ல ஜப்பான்ல தான் ஆகிச்சு. ஆனா இப்போ இது இந்த உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குதுங்கிறத எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இந்த டோரேமானோட லாஸ்ட் எபிசோடு உண்மையாகவே டோரேமான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சோகமான ஒரு எபிசோடு தான். ஏன்னா டோரேமானோட லாஸ்ட் எபிசோடே முழுக்க எமோஷனல் அண்ட் சேட்னஸ் தான் நிறைஞ்சிருக்குது. ஏன்னா டோரேமானோட லாஸ்ட் எபிசோட்ல ஒரு நாள் டோரேமானோட பேட்டரி முடிஞ்சு போயிரும். உடனே நோபிதா டோராமிக்கு போன் பண்ணுவான். டோராமி சொல்லுவா இனி அவனை ரீசெட் பண்ணாதான் அவன் பழைய மாதிரி ஆக முடியும்னு சொல்லுவா. ஆனா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அதுக்கப்புறமா டோரேமான் பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவான். உடனே நோபிதா கத்திக்கிட்டே இல்ல அப்படியெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமா நோபிதா நானே நல்லா படிச்சு டோரேமானை சரி பண்ணுவேன்னு சொல்லி முடிவெடுத்து அவனோட படிப்பு அண்ட் அவனோட வேலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா பர்ஃபெக்ட் அண்ட் ஸ்மார்ட் ஆகிருவான். அவனோட விடா முயற்சி காரணமா ஃபியூச்சர்ல ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் ஆகி டோரேமானையும் சரி பண்ணிடுவான். டோரேமான் இத்தனை வருஷம் ஷட் டவுன்ல இருந்துட்டு எழும்போது என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன நோபிதா இன்னும் நீ உன்னோட ஹோம்வொர்க்கை கம்ப்ளீட் பண்ணலையான்னு சொன்னதுமே எல்லாரோட கண்கள்ல இருந்துமே கண்ணீர் வந்துரும். அண்ட் கண்டிப்பா அதை பார்த்து உங்களோட கண்களும் கலங்கிருக்கும் தான் நினைக்கிறேன். நம்பர் 8 கரேஜ் த கவர்லி டாக். நம்ம சின்ன வயசோட ஒரு பெஸ்ட் ஹாரரான ஒரு கார்ட்டூன் எதுன்னு கேட்டா அது கண்டிப்பா கரேஜ் த கவர்லி டாகா தான் இருக்கும். இந்த கரேஜ் நீங்க எப்போது தைரியமாவும் ஸ்ட்ராங்காவும் செயல்பட்டு பார்த்திருக்கீங்களா? வெல் மோஸ்ட்லி யாருமே பார்க்காம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனா கரேஜோட லாஸ்ட் எபிசோட்ல அது தைரியமாவும் ஸ்ட்ராங்காவும் செயல்படுறத நம்ம பார்க்க முடியும். கரேஜோட லாஸ்ட் எபிசோடோட பேர் தான் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் கரேஜ் பாஸ்ட். இந்த எபிசோட்ல கரேஜோட மாம் அண்ட் டாடி ஸ்பேஸ்க்கு அனுப்பின மேட் டாக்டரை காமிச்சிருப்பாங்க. அந்த டாக்டர் அதே போலவே கரேஜையும் கரேஜோட ஓனரையும் ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கு இருப்பாரு. ஆனா கரேஜ் எப்படி தைரியமா செயல்பட்டு அவனோட ஓனர்களை காப்பாத்திடுவான். அண்ட் அந்த டாக்டர் அந்த ராக்கெட்ல அடைச்சி ஸ்பேஸ்க்கு அனுப்பி அவனோட அம்மா அப்பாக்கான ரிவெஞ்சையும் எடுத்து இந்த எபிசோடு முடிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.